Hi and hello, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிரர் ஒர்க் வச்சு ஒரு சிம்பிள் ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் மிரரை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியேவும் வந்து அந்த மிரர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 4 எட்ஜஸையும் ரெக்டாங்கிள் மாதிரி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து ஆன்டி கிளாக் வைஸாவோ இல்லை கிளாக் வைஸாவோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எங்கேருந்து ஜாயின் பண்ணணுங்கிறது. இது ஏற்கனவே நான் மிரர் ஒர்க் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது எப்படி போடுறதுன்னு அதில் கிளியராக இருக்குது. நான் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் மேலே போடணும். அதை எடுத்துகிட்டு பக்கத்து ரெக்டாங்கிளுக்கு வரும்போது அந்த ஸ்டிச்சஸ்க்கும் சைடில் போடணும். ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் அங்கேருந்து மேலேருந்து இறங்கிட்டே வரணும். கீழே இப்படி இந்த பக்கம் நம்ம இப்போ போட்டுட்ருக்க இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கணும். இப்போ அடுத்தது போடுறோம், இதை வந்து அந்த ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் போடுறோம். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டாக வந்து சர்க்குலராக வந்து நீங்கள் அதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ மிரர் ஒர்க்கை வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மிரர் ஒர்க் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மிரர் ஒர்க்கை சுற்றி வந்து நம்ம ஒரு சிங்கிள் செயின் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். அது வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்காக. இப்போ இதையே இந்த சிங்கிள் செயினை வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சோ, ஒயிட் கலர் கோல்டன் பீட்ஸ், ஹாஃப் பீட்ஸ் அப்படின்னு எப்படி வேணால் வச்சு நீங்கள் அந்த மிரர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒன்லி மிரர் ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நிறைய இருக்குது, நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அங்கே சிங்கிள் செயின் அண்ட் எண்ட்லேயும் சிங்கிள் செயின் போடுவில்ல, லோட் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி போடாமல் அந்த மேலே வந்து நம்ம ஒரு சிங்கிள் செயின் போட்டு எண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே மேலே போடாமல், இப்போ பாருங்கள், மேலே போடாமல் அங்கேருந்து அந்த ஒரு செயின்லேருந்து எடுத்து கீழே வந்து நம்ம ஒரு செயின் போட்டு நம்ம முடிக்கிறோம். மேலே அந்த த்ரெட்டை எடுத்து அதோடு சேர்ந்து நம்ம அந்த செயினை இழுத்து சேர்த்து வரும். சரிங்களா? அதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ரிப்பீட்டட். உங்களுக்கு புரியலைனாலும் திரும்பி ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாக இருந்த செயின் ஸ்டிச்சஸ் இதுவும் பார்க்க ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவரோ இல்லை நீங்கள் வேறு எந்த டிசைன் போடுறீங்களோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது வந்து 2 டைப்பாக நீங்கள் போடலாம். ஒன்று இந்த மாதிரி நெருக்கமாக போடலாம். இதில் எவ்வளோ பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப நெருக்கமாக வரும், மேலே கொஞ்சம் கேப்ஸ் தான் வரும் இதை பொறுத்த வரைக்கும். இதே இன்னொரு ஃப்ளவர் நான் போடும்போது பாருங்கள், அதில் வந்து கேப்ஸ் விட்டு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வேணும்னாலும் 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸையும் இது மாதிரி கேப்ஸ் இல்லாமலேயும் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் கேப்ஸ் இல்லாமல் போட்டு நான் ஃபில் பண்ணுறேன். இதில் வந்து செயின் விட்டுட்டிங்கன்னா அந்த கீழே இருக்க நாட்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர நீங்கள் மேலேருந்து நீங்கள் எடுக்க முடியாது. அது மட்டும்தான் இந்த ஸ்டிச்சோட இது. இப்போ கீழேருந்து அங்கே மேலே ஜாயின் பண்ணி எடுங்க.
கீழே மட்டும்தான் செயின் வரும், மேலே செயின் வராது. அந்த த்ரெட்டை மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க. அங்கே பாருங்கள், எடுத்து நீங்கள் வந்து அந்த த்ரெட்டோடு சேர்த்து கீழே இழுத்துட்டு வரணும். வரும்போது அது அழகாக வந்து செட்டில் ஆகிடும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸோடு பண்ணுங்கள், ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப பேஷன்ஸாக பண்ணுங்கள். எனக்கும் ஆரம்பத்தில் சுத்தமாக ஒரு செயின் ஸ்டிச் கூட வராது. பட் நானுமே வந்து ஃபுல் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பார்த்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரியே அந்த ஃபுல் ஃப்ளவர் பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து இப்போ போட்டு முடிச்சிடுங்க. இது எண்டிங் எல்லாமே எப்பயும் போல் ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2வது ஃப்ளவர் போட்டுட்ருக்கேன். அப்போ அந்த ஃப்ளவரோட பெட்டல் பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கீழே நெருக்கமாக இருக்கும். மேலே நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கேப் விட்டு ஒரு சன் ரேஸ் போல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து நான் ஒரு பிகினர்ஸ் வீடியோஸ் மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து வேறு ஒரு பெட்டல் லீவ்ஸோட இது அந்த மாதிரிலாம் போடும்போது நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து ஒரு சன் ரேஸ் மாதிரி கேப் விட்டு நான் போட்டுக்கிட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த ஃபுல் ஃப்ளவர் ஃபுல்லாக போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த மிரருக்கும் ஃப்ளவருக்கும் உள்ள கேப்பில் வந்து ஒரு வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கோல்டன் ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்க. இதில் நான் அந்த ஃப்ளவரோட கலர் என்னவோ அந்த கலரே யூஸ் பண்ணி அந்த கேப்பை செயின் ஸ்டிச் போட்டு நான் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிடுறேன். இது எல்லாமே வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த செகண்ட் உங்களுக்கு எப்படி வந்து அந்த இது ஐடியா உங்களுக்கு உங்களை சாரியோ ப்ளவுஸோ எப்படி வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்படி போட்டு அது ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேப்பை ஃபுல்லாக வந்து நான் அதே கலர் யூஸ் பண்ணி நான் போட்டு செயின் ஸ்டிச்சை ஃபில் பண்ணிவிட்டேன். எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரியே இந்த ஃப்ளவருக்கு ஒரு பார்டர் கலர் கொடுக்கறதுக்காக நான் மிரருக்கு என்ன கலர் கொடுத்தனோ அதே கலரை வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் த்ரெட் போட்டிங்கன்னா அவ்வளோவா வந்து எடுத்து கொடுக்காது. எப்பவுமே ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டபுள் த்ரெட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீட்ஸ் கோக்கிறதுக்கு பீடிங் ஒர்க்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து சாதா ஷோயிங் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் த்ரெட் தான். ஃபுல்லாகவே நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஷோயிங் த்ரெட் எடுத்திருக்கேன் கோல்டன் கலர். நான் வந்து ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் இஷ்டம். இப்போ நீங்கள் வந்து எனக்கு இதில் வந்து ஆன்டிக் கலர் வேணாம், இது வந்து ஒரு கேரளா சாரீ மாதிரி ஹாஃப் ஒயிட்டு, ஸோ எனக்கு அந்த வந்து பீட்ஸ் வச்சு பண்ணணும், பேர்ல் வச்சு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேர்ல்ஸ் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த பீடிங் நீடில் வச்சு 0.45 mm நீடில் வச்சு இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த ஆன்டிக் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுறேன்.
ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.